ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே எல்லா பிள்ளைங்களும் டக்குன்னு பேக் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. அதே மாதிரி சோஃப்ரியாவும் பேக் எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போறாங்க. அது வந்து ரொம்பவே தணுப்பான ஒரு கிளைமேட். ஸோ அதே மாதிரி நடுங்கிட்டே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காடுறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லை, அவங்க தனியா தான் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ண சோஃப்ரியாவுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இங்க நடக்க ஆரம்பிக்காங்க. நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு கார் வருது. அந்த கார்ல பார்த்தா ஒரு அழகான பையன் வந்து அவனே கேட்கறான், உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு. சோஃப்ரியா சொல்றேன், நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் போறேன், நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன்னு முதல்ல சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சொல்றான். ஸோ அதே மாதிரி சரி இவ்வளவு கம்பல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோஃப்ரியாவும் வண்டிக்குள்ள ஏறிடுறாங்க. ஏறிட்டு கொஞ்ச தூரம் போய் அப்படி பேசி பழகி உங்க பேர் என்ன அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் எல்லாம் ஆகுறாங்க. அப்படி கொஞ்ச தூரம் போகும்போதுதான் வழி மாறி போறத சோஃப்ரியா வந்து பார்த்தாங்க. ஸோ என்ன அந்த வழிக்கு தானே போகணும், நீங்க இப்படி போறீங்க அப்படின்னு கேட்கும்போது பையன் என்ன சொல்றான், உங்க தலையில வச்சிருக்கிற ஹேட்டை கொஞ்சம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவளோ கலெக்டர்னா அவளுக்கு ஷார்ட் ஹேர். அதை பார்த்த உடனே அவ ஒண்ணுமே பேசாம அந்த பொண்ணு சொன்ன இடத்துல அவளை இறக்கி விட்டுறான். அண்ட் யூ நோ ஒன் திங், 3 நாளைக்கு முன்னாடி அவ ஹேர் கட் பண்ணதுனாலதான் அவ இப்போ உயிரோடே இருக்கா. யார் அந்த பையன்? 1970s அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். 1972 ஜனவரி 31 லிண்டா அப்படின்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிருக்கா, அதாவது நைட் பார்ட்டி. ஸோ நைட் பார்ட்டியை முடிச்சுட்டு 11:30 ஆகும்போது அவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. 12 o'clock ஆகும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஏறிட்டாங்க. அடுத்த நாள் ஆகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லிண்டாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் வருது. இப்படி லிண்டா வந்து ஒர்க்குக்கே வரல, எப்போ வர ஒரு பொண்ணு திடீர்னு ஒர்க்குக்கு வராதனால லிண்டாவோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கு. ஸோ உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸும் பயந்து ஐயோ லிண்டாக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பில்லோல ஒரு பிரெட் ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் பார்க்கறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகி போலீஸ்க்கும் கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட்டும் பண்றாங்க. அதே மாதிரி இது நடந்து 1.5 மாசத்துக்கு அப்புறம் டோனா ஆம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு 19 வயசு பொண்ணு வந்து ஒரு கான்செப்ட் போகும்போது காணாம போயிருக்கா. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி அவன் நிறைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்தா, அவ வந்து நான் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறா, யாரோ ரொமான்டிக் டேட்டுக்கு போறா அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம், வெளியே போக பிளான் பண்ணானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பார்க்கும்போது ஒரு 8 இருக்கும், அவ இங்கிட்டும் அங்கிட்டும் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் போயிட்டா, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுவுமே அன்சால்வ்டா தான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மந்த் 1974 சூசன் அப்படின்னு ஒரு வந்து லாண்ட்ரியில துணியை போட்டு வர்றதுக்காக போயிருக்கா. அவளும் அதுக்கப்புறம் மிஸ்ஸிங். அதே மாதிரி மே 1974 ரொபேட்டா அப்படின்னு ஒரு பொண்ணும், ஜனவரி 1974 பிரெண்டா அப்படின்னு ஒரு பொண்ணும், அதே மாதிரி ஜூலை மந்த்ல இன்னொரு பொண்ணும் காணாம போயிருக்கா. ஸோ இந்த மாதிரி மந்த் கேப்ல ஒரு பொண்ணா மிஸ்ஸிங் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி பொண்ணுங்க ஒரு மாசத்துக்கு இடையில எப்படி மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மிஸ்ஸிங் ஆன பொண்ணுங்களுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு வந்து மெயின் சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, அவங்களுக்கு நீல முடியும் ரொம்பவே அழகா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க 18 to 25 வயசு கேப்ல உள்ள பொண்ணுங்க மட்டும்தான். இந்த பொண்ணுங்க கேஸ்ல மெயின் சிமிலாரிட்டிஸ் இந்த போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணு கடத்தப்பட்டானா 23 நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கடத்தப்படுறா, அதுக்கப்புறம் 36 நாளுக்கு அப்புறம் 23, 36, 23, 36 இப்படி மாத்தி தான் இந்த பொண்ணுங்க வந்து கடத்தப்படுறாங்க. இதை கேட்ட உடனே இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு என்ன டவுட் வருதுன்னா, இது வந்து ஏதாவது பிளாக் மேஜிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் வருது. 14 மாசத்துக்கு அப்புறம் டெய்லர் மவுண்டைன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து 5-6 மண்டை ஓடுகளை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எடுத்து இந்த பொண்ணுங்களோட மண்டை ஓட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 4 மண்டையோடுகள் வந்து இந்த லிண்டா, சூசன், ரொபேட்டா, ஜான்சி இவங்க 4 பேர்த்தோடது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மண்டையோடு வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பொண்ணோடது. சோ நான் சொன்ன மாதிரி இந்த 4 மண்டையோடுகள்ல ஒரு மண்டையோடு வந்து ஜான்சியோடது. சோ இந்த ஜான்சி வந்து லாஸ்டா ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வரும்போது தான் மிஸ் ஆயிருப்பாங்க. சோ இந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி லாஸ்ட்ல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காத நேரத்துல இப்படி யோசிச்சு பாக்குறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, அங்க உள்ள யாருக்கிட்டையாவது நம்ம கேட்டா கண்டிப்பா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு
பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி தொடங்குறாங்க. ஏன்னா அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏதாவது ஐ விட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி தொடங்குறாங்க. மாதிரி அந்த ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இங்க ஒரு பையன் வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு கொஞ்சம் தள்ளி அவன் காரை பார்க் பண்ணி அந்த காரை நீட்டி என்னமோ பேசிக்கிட்டே இருந்தான், அந்த காரை பார்த்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான், இந்த பொண்ணு அதாவது ஜான்சி கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் கேட்கும்போது அவன் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தான், டாலா சூப்பரா இருந்தான். போலீஸ் வந்து இவன் சொல்ற அந்த ரீதிக்கு ஸ்கெட்சும் பண்ண ஆரம்பிக்காங்க. 1974 வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து மீடியாவுக்கு பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி தான் அந்த பையன் இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையுமே இவனோட போட்டோ வருது. இதை பார்த்த உடனே எலிசபெத் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இந்த போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்றான். நீங்க வரைச்ச ஸ்கெட்ச், நீங்க மீடியாவுக்கு கொடுத்த ஸ்கெட்ச் வந்து அப்படியே என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா இப்படியே எலிசபெத் வந்து அந்த பையனோட போட்டோ காட்டினோன்னு இந்த போலீஸ்க்கு வந்து ஆக்சுவலா நம்பவே முடியல. ஏன்னா வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோ எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எங்களால நம்ப முடியல, நீங்க சொல்றது உண்மையா அப்படி திருப்பி திருப்பி கேட்கும்போது எலிசபெத் வந்து ஆமா நான் சொல்றது உண்மைதான், இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா நான் வந்து ஒரு நாள் அவன் கார்ல வந்து ஒரு ரத்தம் படிஞ்ச கத்திய பார்த்தேன், அதுல இருந்து எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எலிசபெத்தும் சொல்றான். இதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனுக்காக வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு வரான். பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் ராபர்ட் அப்படின்னு சொல்றான். சோ ஃபர்தரா இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ்க்கு வந்து ஆக்சுவலா இவன் மேல சந்தேகப்படவே தோணல. நல்ல வெல் எஜுகேட்டடா உள்ள ஆளுகளை பார்த்தா நமக்கு அப்படி தோணாது. அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவன் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. சோ போலீஸ்க்குமே இவன் போய் அப்படி பண்ணிருப்பானா அப்படின்னு ஒரு டவுட் தான் வருது. முதல்ல எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால இவனை வந்து ஒண்ணுமே பண்ணல போலீஸ். அடுத்த கேர்ள் வந்து உத்தாக்ல வந்து மிஸ் ஆனா. ஆகஸ்ட் மந்த் 1975ல வேகமா ஒரு கார் வந்து ஒரு ரோட்ல போயிருக்கு. வண்டி ரொம்ப ஃபாஸ்டா போனதுனால, அது மாத்திரம் இல்லாம அங்க உள்ள பப்ளிக் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணதுனால 2-3 போலீஸ் வண்டி அந்த காரை வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. சோ பின்தொடர்ந்து போகிறத தெரிஞ்சும் அந்த கார் நிக்காம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சேசிங் நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில போலீஸ் வந்து உள்ள ஆளையும் பிடிச்சு கேட்கும் போதுதான் என் பேர் ராபர்ட் அப்படின்னு இவன் சொல்லி சேரான். போலீஸ் வந்து இந்த பையனை பார்க்கும்போது ஒரு காலேஜ் பையன் மாதிரி இருக்கான், நல்லா ஹேண்ட்ஸமா சூப்பரா தான் இருக்கான். அதே மாதிரி கார் எல்லாம் செக் பண்ணி தொடங்குறாங்க. போலீஸ் வந்து அவன் கார் செக் பண்ணும்போது அவன் கார் டிக்கில இருந்து ஒரு லெதர் ஜிம் பேக் எடுக்காங்க. அந்த லெதர் ஜிம் பேக், லெதர் கிளவுஸ், மாஸ்க், ஹேண்ட் கிராஃப்ட். ஸோ போலீஸ் அதுக்கப்புறம் பாக்குறாங்க இவன் வந்து காலேஜ் பையன் மாதிரி தானே இருக்கான், இவன்கிட்ட இதுக்கு இவ்வளவு சாதனங்கள் எல்லாம் இருக்கு, அதுவும் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது கடைசியில் இந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டட் கேஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைல் ஓபன் பண்ணும்போது தான் வேற அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பையன் வந்து என் கையில வந்து ஹேண்ட் கிராஃப்ட் போட்டு என்னை வந்து அவன் கார்ல இழுக்க ட்ரை பண்ணா, நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாராக்கு திருப்பி கூப்பிட்டு கேட்கும்போது அவனோட ஐடென்டிட்டி அதாவது எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து ப்ளூ ஐஸ் இருக்கும், பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா சின்ன பையன் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஆளோட மேட்ச் ஆகுது. அதாவது இந்த கார் ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து இந்த ஆளோட மேட்ச் ஆகுது. அந்த நேரத்திலேயே அந்த இடத்துலயே வச்சு அரெஸ்டும் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த பையனோட போட்டோவை கிளாராக்கு அனுப்பி திருப்பி ரீகன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. கிளாராவும் ஆமா இவன் தான் என்ன வந்து அன்னைக்கு கட்டாயப்படுத்தி அவன் கார்ல ஏத்த ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிடிச்ச போலீஸ்க்கு அப்போ தெரிஞ்சிருக்காது அவங்க பிடிச்சதுதான் மோஸ்ட் வாண்டட் சீரியல் கில்லர்னு. அவன் பேர் தான் டெட் பென்னி. யார் இந்த டெட் பென்னி? இந்த டெட் பென்னி இதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் உண்மையாவே கொலை பண்ணானா, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி டெட் பென்னியோட ஃபுல் வீடியோ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். தேங்க்யூ.